நான் உங்களுடைய இந்த புக் படிக்கிறேன். ஆழ்முகி கொஞ்சம் வித்தியாசமாவே தான் எனக்கு தெரியும். உயிர்ச்சாதகி என்ற தலைப்பின் கீழ் மரணமும் உயிர்ப்பும் உன்னால் மட்டுமே அப்படின்னு எழுதுனதை நான் எழுதின வரிகளை மேற்கோளாக்கி காமிக்கிறார். இப்போ பாக்யராஜ் எந்த அளவுக்கு ரசிச்சிருப்பாரு. மரணத்திலும் உடனிருப்போம், மரித்த பின்னும் பிழைத்திருப்போம், கலங்காதே கருவாகி உருவாவோம், காலம் அழியும் வரை காதலிக்கும். இம்முக்குள் இழைந்திருக்கிறது அன்பு, இம்மில் இருக்கிறது மிரட்டல், முள் பிணைந்திருக்கிறது அனுமதி, சில வேளை சொல்லும் வேண்டாம், அதிகரித்தால் கிடைப்பது முத்தம், அழுகையை மெல்லும் மௌனமாய், ஒற்றெழுத்தல்ல உதடுகளின் உயிரெழுத்து. மீண்டும் மீண்டும் மூழ்குகிறேன் என் வசீகர குரலினுள். என்னை மீட்பதும் தொலைப்பதும் ஈர்ப்பதும் சிதைப்பதும் எனக்கு பரிச்சயமான விளையாட்டு தான். முதலும் நீ, முடிவும் நீ, முற்றிலும் நீ, என்னுள்ளே மூச்சாய் இருப்பவள் நீ, இசுக்களுக்குள் நிறைந்திருப்பவள் நீ, இதயத்துடிப்பாய் இயங்குபவள் நீ, மனதினுள் மறைந்து மகிழ்விப்பவள் நீ, ஆசிகள் வழியே சுவாசிப்பவள் நீ, உன்னுள்ளே வாழும் எனக்கு வரம் தானி, மரணம் வரை நின் புகழ் பாட அனுமதி நீ. எவரும் அறியா என்னவளை ஏற்றி போற்ற ஒரு பெயர், யாமறிந்த மொழிகளில் அலைந்த போது அகப்படவே இல்லை அருந்தமலை தவிர. அவள் பேரழகி, வான் வெட்டி வீழ்த்திய மின்னலை இருளில் கலந்து வளர்த்தேன், வலம்புரி சங்கு எடுத்து வளைந்த சென் நாசியோடு அழகிய மூக்கு எடுத்தேன், செவ்வானம் செதுக்கி அதரங்கள் அமைத்தேன், பாரிஜாத மலரை பதமாய் பக்குவப்படுத்தி செவிகளாக்கினேன், அனைத்தும் இணைத்து சந்தனத்தில் அழுத்தி இப்படிக்கவர்கள் யூடியூப் சேனலில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. செம்மொழியான தமிழ் மொழியாம், தமிழுக்கு அமுதென்று பெயர், இப்படின்ட்டு தமிழை சொல்லிக்கிட்டே போலாம், கொண்டாடிட்டே போலாம். தமிழர்களாக நமக்கு தான் தமிழின் அருமை பெருமை தெரியலங்க. தமிழ் பத்தி கொண்டாடுறவங்க வெளியில இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய கூட பாடலாசிரியர் ராஜபாரதி அவர்கள் தமிழ் எப்பேற்பட்டது, தமிழ் உள்ள அர்த்தங்கள்லாம் என்ன, இந்த அறிஞர் பொருள் சொல்லுவாங்க பத்தி நம்ம ஸ்கூல்லாம் படிச்சிருக்கோம் பாத்தீங்களா, அப்படி தமிழ் வார்த்தைக்கு உகந்த மாற்று பெயர்கள்லாம் அழகா கொடுத்துட்டே வராங்க. வாங்க சார் சந்திக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். இது நான் உங்களுடைய இந்த புக் படிக்கிறேன். ஆழ்முகி கொஞ்சம் வித்தியாசமாவே தான் எனக்கு தெரியும். தமிழுக்குரிய வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள் இதுவாக இருக்குமா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியலதான், உண்மையை ஒத்துக்கிறேன். ஆனா அப்பேற்பட்ட ஒரு விளக்கங்கள்லாம் அழகா நீங்க கொடுத்துருக்கீங்க. எப்படி எந்த உந்துதல் உங்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னு தோணுச்சு, அதை பத்தி சொல்லுங்க. தமிழ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சின்ன வயசுலயே எங்க அப்பா கொஞ்சம் செம்மொழி கல்லூரியில, அதாவது ஒரு மதுரையில ஒரு கல்லூரி இருந்தது, செந்தமிழ் கல்லூரி. அந்த கல்லூரியில படித்தவர் எங்க அப்பா. ஆனா சின்ன வயசுல இறந்துட்டாங்க, எனக்கு சின்ன வயசா இருக்கும் போதே இறந்துட்டாரு. ஆனா அவரு எங்க தாய்மாமன் ஒருவர் எங்க ராஜபாளையத்துல எங்க வீட்டுல படிச்சார். அப்போ அவருக்கு அவர் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கும்போது அவருக்காக சொல்லிக் கொடுக்காங்க. அவர் சொல்லிக் கொடுக்கும்போது கைக்கிளை பெருந்திணை அந்த மாதிரி பேசும்போது பொருளா காமெல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது எனக்குமே அந்த 2 வயசு 3ஆவது படிக்கிறேன். அப்போ அந்த மாதிரியான நேரங்கள்ல அதை நான் கவனிக்கும் போது ஒரு 4ஆவது 3ஆவது படிக்கும் போதே வெண்பாவெல்லாம் சொல்லி தருவார். எனக்கு புரியலங்கிறது அடுத்த விஷயம். ஆனா எங்க அப்பா வெண்பா நேர் தேமா நிறைய புளிமா அது மாதிரி தேமா புளிமா கருவிளம் கூவிளம் எல்லாம் பத்தி பேசணும். அப்போ இதெல்லாம் ஒரு மாதிரி தாக்கம் ஏற்படுத்தியது. ஆனா தொடர்ச்சியாக வாசிக்க முடியல. ஆனா 5ஆவது முடித்து 6ஆவது போகும்போதுலாம் சான்றிதழ் படித்தேன். சான்றிதழ் புத்தகத்தை எடுத்து விடிய உட்காந்து படிச்சிருக்கேன். படிக்க கல்கி அது மாதிரி அடுத்தடுத்து போகும்போது கிவா ஜெகநாதன், ராக்கி ரங்கராஜன் அது மாதிரியான பாலகுமாரன் எல்லாம் கலந்து படிக்கிறோம். அது மாதிரி படிக்கும்போது அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல தமிழ் மேல இன்னும் ஆர்வம் அதிகமாகும் போதுதான் இப்போ ரஷ்ய தஸ்தாவெஸ்கியோட நூல்களை படிக்கிறோம். ஆங்கில மொழி படங்களை பார்க்க ஆரம்பிக்கிறேன். அப்போ இதுக்கு எனக்கு தாக்கம் நம்ம வெறுமனே வளர்ந்தோம் இறந்தோம்னு போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போதுதான் முதல் செய்தி எனக்கு தான் தெரியணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போதுதான் ஒரு பேப்பர் போடுற பையனை கூட ஆரம்பிக்கிறேன். அப்போ முதல் செய்தித்தாள் 4 மணிக்கு வெளியே வரும்போது நான் தான் முதல்ல அந்த செய்தியை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால அந்த ஊடகத்துல எனக்கான ஆல்பம் இருந்தது. அப்போ அந்த ராஜபாளையத்துல ஒரு டீ கடைக்காரரு அவர் அங்க நடக்கிற நிகழ்வுகளை போட்டோ பிடிச்சு அதை பத்திரிகைக்கு அனுப்புவார், தினமணிக்கு. அதுக்கு எழுதி தரணும்ல, அவ எழுத தெரியல அவருக்கு. அப்போ இந்த செய்தியை நீ எழுதி கொடுக்கலான்னு கேட்கிறாரு. நான் எழுதி தரேன். ஒரு 12-14 வயசு தான் ஆகுது எனக்கு. அந்த டைம்ல எழுதி கொடுக்கும்போது அது அடுத்த நாள் பேப்பர்ல வருது, தினமணில வருது. அப்போ அப்புறம் எனக்குள்ளும்
அது மாதிரி எழுத முடிகிறதுன்னு நினைக்கும் போது இந்த துறை தான் நமக்கான துறைன்னு நம்ம முடிவு பண்றோம். அப்ப நிறைய வாசிக்க ஆரம்பிக்கிறோம். வாசிக்கும் போது அங்கிருந்து என்னை உந்தி தள்ளுகிறது அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து திரை நோக்கி நகர்கிறோம். அப்படியே வரும்போது ஒரு இடத்துல குரூப் 4 எழுதி பாஸ் பண்றோம். அது முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து அது வந்து வேலை பார்க்குறோம். வேலை பார்க்க அதுல இருந்து ரிசைன் பண்றோம். இதுல ஏன்னா எல்லாமே வந்து தாக்கத்தின் காரணமாக தான். அடிப்படையான விஷயம் வந்து தமிழ் தான். தமிழுக்குள்ள நம்ம வந்து சோர்ந்து போயிடக்கூடாது. இந்த ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்கு. இந்த வாழ்க்கையை வந்து காணாமல் பண்ணிடுறது நமக்கு அழகு இல்லை. ஏன்னா இதை வந்து எந்த அளவுக்கு நம்ம தமிழை எவ்வளவு சுவாசிக்கிறோம்ங்கிறத நம்ம நினைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் அப்படின்னு எண்ணும் போதுதான் இந்த ஊடகம் சார்ந்த செய்திகள்ல நான் பயணிக்கிறேன். இப்போ வந்து நேர்காணல்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியாக தான் அப்போ வந்து பாக்யராஜ் அவர்களுடைய அறிமுகம் கிடைக்கிறது. எல்லாம் பேசுறோம். அப்ப பேசும்போது அவர் பாக்யராஜ் சொல்கிறார் வந்து படங்கள்ல பயணியாற்றிய பிறகு இந்த நூலை கொடுக்குறேன் அவர்கிட்ட, எனக்கு ஒரு வாழ்த்துறை கொடுங்க. அதை வந்து சாதாரணமா இல்லை, அதை வந்து இந்த நூல் வந்து நான் சாதாரணமா இல்லை, அப்படி நான் வெறும் சாதாரண கவிதை நூலாக தான் நான் பார்த்தேன் முதல்ல. ஆனா படிக்கும்போது வந்து அப்படி தெரியல. அதாவது ஒரு இந்த காலத்துல ஒரு இலக்கியம் தெரிந்த ஒருத்தர் வந்து கவிதை எழுதுவது, பாடலாசிரியராக மாறுவது சாதாரணமானது இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து எனக்கு ஒரு வாழ்த்துறை தருகிறார். இன்றைக்கு இப்போ வந்து அவர் இல்லை, அவர் இப்போ இல்லைன்னா கூட அந்த தாக்கம் வந்து பாக்யராஜை இழந்த வருத்தமும் வேதனையும் உள்ளூர் இருக்குது. ஆனா அவர் சொல்றார், நான் எழுதின கவிதையை வரிகளை அவர் உச்சரிக்கிறார். எப்படி எழுதுறாருன்னா, மரணத்திலும் உடன் இருப்போம், மரித்த பின்னும் பிழைத்திருப்போம். இப்போ அவரே சொல்ற மாதிரி தெரிகிறது. மரணத்திலும் உடன் இருப்போம், மரித்த பின்னும் பிழைத்திருப்போம், கலங்காதே கருவாகி உருவாவோம், காலம் அழியும் வரை காதலிக்க அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். அந்த வரிகளை தான் அவர் கோட் பண்றாரு. அவர் வந்து இந்த வரிகள் அழகா இருக்குன்னு சொல்றாரு. இதன் மூலம் என்ன சொல்றாருன்னா, இப்படி எல்லாம் இருக்க முடியும், இந்த காதல்லாம் இப்படிதான் ஏன்னா அப்படிங்கிறத அவர் என்ன காதல் படங்களை வந்து அவர் நிறைய பண்ணியிருக்காரு வரிசையா. ஆனா அதனுடைய தாக்கம், இந்த உயிர்ப்பு, அந்த நேசம், அந்த அன்பு, பேரன்பு எங்கிருந்து கிடைக்கும்? அப்படிதான் இருக்க முடியும் அப்படிங்கிறதா. உயிர்ச்சாதகி என்ற தலைப்பின் கீழ் மரணமும் உயிர்ப்பும் உன்னால் மட்டுமே அப்படின்னு எழுதுனதை நான் எழுதின வரிகளை மேற்கோளாக்கி காமிக்கிறார். இப்போ பாக்யராஜ் எந்த அளவுக்கு ரசிச்சிருப்பாரு, மகிழ்ந்திருப்பாரு, ஆதரித்திருப்பார் அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. அதாவது வள்ளுவன் சொல்லுவான், அதாவது காதலியை பார்த்து சொல்றாரு அவரு காமத்துப்பால்ல, நோயே காதலே நோய் அவளே மருந்து அப்படிங்கிறது தான். ஏன்னா அப்படிதான் இருக்க முடிகிறது எல்லாம். ஏன்னா வந்து இப்போ சாதாரணமா வந்து காதலை வந்து அப்படி ஈஸியா சொல்லிட முடியாது. அந்த காதலி வந்து பொதுவாக வந்து ஆணும் பெண்ணும் பேசும்போது சில இடங்களில் ஒரே ஒற்றை சொல்லு இருக்கும். அது வந்து இசையமைப்பாளர் தாஜ்னூருடைய வாழ்த்துறையில எனக்கு பேசும்போது சொல்கிறார், அந்த இம்மு ஒற்றை இடத்துல நீங்க வந்து பண்ற ஒரு கவிதை எனக்கு ரொம்ப ஆழமா தாக்குச்சுன்னார். என்னன்னா, இம்முக்குள் இழைந்திருக்கிறது அன்பு, இம்மில் இருக்கிறது மிரட்டல். ஒரு அன்பு இருக்கும் அப்படி சொல்லும் போது, இம்முக்குள் இருக்கிறது ஒரு மிரட்டல் இருக்கும், மிரட்டுவோம். இம்மில் உள் பிணைந்திருக்கிறது அனுமதி அப்படிங்கறத சொல்லுவாங்க. சில வேளை சொல்லும் வேண்டாம் சொல்லுவோம். அப்ப அதிகரித்தால் கிடைப்பது முத்தம், முத்தம் கிடைக்கும். உமிழும் வெறுப்பாய் சிலரை வச்சுக்கோ அவனை பாரு அப்படின்னு சொல்றதுக்கும், ஏற்கும் கட்டளை அடிமையாய் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது தான். உவகையை பாடும் பாடலாய் ஹம்மிங் இருக்கும். ஒரு உவகை சந்தோஷமா இருந்தாலும் ஒரு மெலடியா நம்ம வந்து பாடுவோம். அழுகையை மெல்லும் மௌனமாய், அழுக வருது தாங்க முடியாதுன்னா அந்த அழுகும், மௌனமாய் அழுகும். எதிர்பார்ப்பின்றி நிற்கும் நம்மகிட்ட எதுவுமே இல்லாம சும்மா சொல்லுவோம். அதான் சொல்றோம், பிடிக்குது பிடிக்கல சொல்லுவோம். நிச்சலமாய் காதலால் உயிர்க்கும் மரணிக்கும். காதல் மட்டும்தான் வந்து உயிர்க்கும் மரணிக்கவும் செய்யும். ஏன்னா அவ சொல்ற உயிர்ப்பிக்கும் செய்யும், மரணிக்கவும் செய்யும். இல்லையெனில் அல்ல உலகம். இந்த உலகம் இல்லைன்னா இல்லவே இல்லை. எல்லா எல்லா இடத்துலயுமே இருக்கு, எல்லா மொழியிலும் இருக்கு இந்த அதனால இந்த வந்து இந்த உலகமே இல்லை இல்லைன்னா. இந்த ஒற்றெழுத்து இல்ல, உதடுகளின் உயிரெழுத்து அப்படின்னு நான் முடிச்சிருக்கேன். உதடுகளின் உயிரெழுத்து, உதடுகள் வந்து உயிர் எல்லாமே மெய்யெழுத்து தான். அது ஒற்றை புள்ளி வச்சிருக்கிறதெல்லாம் மெய்யெழுத்து தான். ஆனா இந்த மட்டும்தான் உயிரெழுத்தாக மாறுகிறது. அவள் சொல்லும் உதட்டின் உச்சரிப்புல வந்து அது மாறுகிறது அப்படிங்கிறதான் அதை சொல்றோம். இம்முக்குள் இழைந்திருக்கிறது அன்பு, இம்மில் இருக்கிறது மிரட்டல், உள் பிணைந்திருக்கிறது அனுமதி, சில வேளை சொல்லும் வேண்டாம், அதிகரித்தால் கிடைப்பது முத்தம், உமிழும் வெறுப்பாய் சிலரை, ஏற்கும் கட்டளை அடிமையாய், உவகையை பாடும் பாடலாய், அழுகையை மெல்லும் மௌனமாய், எதிர்பார்ப்பின்றி நிற்கும் நிச்சலனமாய், காதலால் உயிர்க்கும் மரணிக்கும், இல்லையெனில் இல்ல இவ்வுலகு, ஒற்றெழுத்தல்ல உதடுகளின் உயிரெழுத்து. இந்த கவிதை வந்து உள்ளார்ந்து ஒரு இம்முக்கு இத்தனை சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி பேசிய இசையமைப்பாளர் தாஜ்னூர் மட்டுமல்லாமல் நிறைய பேரரசு கூட இதை பத்தி சொல்லியிருந்தாரு, இயக்குனர் பேரரசு கூட. ஏன்னா இந்த வந்து இன்டர்நெட்ல குறுந்தொகையில வந்து ஒரு பாடல், அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான், திருவிளையாடல்ல அந்த பாடல் இருக்கும். இறையனார் பாடிய பாடல், குறுந்தொகையோட 2வது பாடல். பொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ, பயிலியது கிழிய நட்பின் மயிலியல் செறியிற்று நரியவும் உழவோ நீ எறியும்
பூவே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா பூவுக்கும் போற வண்டு உனக்கு தெரியுமா, உண்மையை சொல்லு, எனக்காக சொல்லாத, முகஸ்துதிக்காக சொல்லாத, என்னவளினுடைய கூந்தல் இருக்கக்கூடிய மனம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஈடு என்ன ஏதாவது இருக்கா, பூலையா இருக்கா, பாத்திருக்கியா அப்படின்னு கேட்கறான். அப்போ எந்த அளவுக்கு நேசித்தால் அதை சொல்ல முடியும். அதுக்குதான் அந்த நக்கீரனுக்கும் இந்த திருவிழாவில் ஒரு பெரிய சண்டையே வரும். அது வேற, உண்மையிலேயே கூந்தலுக்கு மனம் உண்டா, இயற்கையில இருக்கா இல்லையா, அது அதற்காக பண்ணது. ஆனா அவனுக்கான லவ், அவனுக்கான காதல், அவனுக்கான நேசம், அவனுக்கான பாசம், அவனுக்கான அவனுக்கான ஈர்ப்பு, அவனுக்கான உந்துதல், அவனுக்கான ஆர்வம், அவனுக்கான உற்சாகம், அவனுக்கான துள்ளல், அவனுக்கான ஆரவாரம், அவனுக்கான ஆர்ப்பரிப்பு, அவனுக்கான கொண்டாட்டம், அவனுக்கான புலகாங்கிதம் எல்லாமே அதுதான் இருக்கு. லவ்ல தான் இருக்கு, காதல்ல தான் இருக்கு, அந்த அன்புல தான் இருக்கு. ஏன்னா அது சாதாரணமா நிகழ்வதில்லை. அது ஏன்னா எப்படி நான் சொல்றேன்னா, மீண்டும் மீண்டும் மூழ்குகிறேன் வசீகர குரலினுள். அந்த குரல் எப்படி இருக்கும்னு அவரவருக்கு ஒவ்வொரு மாதிரியான இதா இருக்கும். ஆனா அவனுக்கு மட்டும் அப்படி இருக்கு. என்ன சொல்றான், மீண்டும் மீண்டும் மூழ்குகிறேன் வசீகர குரலினுள், என்னை மீட்பதும் தொலைப்பதும் ஈர்ப்பதும் சிதைப்பதும் உனக்கு பரிச்சயமான விளையாட்டு தான். விளையாட்டு தான் அது, உனக்கு பரிச்சயமான விளையாட்டு தான். உணர்வுகளையும் எனது உயிரையும் உனையன்றி எவரால் இம்சிக்க உயரும், உன்னை தவிர யார் என்னை கஷ்டப்படுத்த முடியும். உணர்வுகளையும் எனது உயிரையும் உனையன்றி எவரால் இம்சிக்க உயரும். உவகை உச்சம் காட்டுகிறாய் சில வேளை, சந்தோஷத்துல உச்சத்துக்கு போறேன், உவகை உச்சம் காட்டுகிறாய் சில வேளை, மரணத்தின் விளிம்பில் தூக்கிலிடுகிறாய் சில வேளை, அதீத அன்பிற்குள் ஆழ்த்தி மூச்சு முட்ட செய்கிறாய் சில வேளை, சுவாசிக்க வாய்ப்பளித்த மறுகணமே சொற்களால் சிதறடிக்கிறாய். அவனை அப்படி ஏதோ சொல்ற, சுவாசிக்க வாய்ப்பளித்த மறுகணமே சொற்களால் சிதறடிக்கிறாய், அணுவணுவாய் நிர்மூலமாக்குகிறாய், சோதிப்பது நின் வாடிக்கைதான் எனும் பரிசோதனை உயிரினமாக உன் முன் நான். வேண்டி வீழ்த்துகிறாயா, தூண்டி கொள்கிறாயா, வேண்டி வீழ்த்துகிறாயா, தூண்டி கொள்கிறாயா, ஆனாலும் முன்னால் தினம் மரித்து பிறக்கவே பிடித்திருக்கிறது கொலைகாரியே அப்படின்னு முடிக்கிறேன். ஏன்னா அவள் கொலைகாரியா இருந்தாலும் அதான் வள்ளுவன் சொல்றான். அதாவது நீயே காதலின் நோயும் நீயே, தீர்வும் நீயேன்றான். இதுதான் காதலுக்குள்ள எந்த வித பாகுபாடுமே இல்லை. ஆனா இது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா ஏற்படுத்தும். ஏன்னா அன்பிற்கு முன்பு அடைக்கும் தாள் நாங்கல்ல, அன்பை தாண்டி வேற எதுவுமே இல்லை. ஆனா நீத அன்பு சில கொலைகளையும் நிறுத்தி விடுகிறது. அப்படிங்கிற ஒரு அன்பு பல பேரா இருந்தா தான் அப்படி மாறும். ஒரே அன்பு மாறாது. ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துல ஒரே இடத்துல குவித்து வைக்கப்படும் போது அந்த அன்பு அழகியலாக இருக்கும். அந்த ஊரா 4 இடத்துல வச்சீங்கன்னா அப்போ கொலை நடக்க தான் செய்யும். அதனால அது மாறத்தான் செய்யும். அன்புக்கு மட்டும் அடைக்கும் தாள் இல்லவே இல்லை. ஏன்னா அது எந்த அளவுக்கு அதை நம்ம நேசிக்கிறோம் அதுங்கிறத பொறுத்து தான் இருக்கு. அந்த காதலிய எந்த அளவுக்கு நேசிக்கிறான் தெரியுமா, அவ உலகத்துல இல்லாத பேரழகி அப்படின்றான். எப்படி அவனுக்கு மட்டும் கண்ணு அப்படிதான் தெரியும். ஏன்னா அதான் காதல் தான் அன்பு, பேரன்புங்கிறது. என்ன சொல்றான், பேரரசினி, பேரழகினி, திருமாட்டினி, அன்பரசினி, ஆரழங்குனி, ஆயுளினி, மங்கையர் கரசினி, மதிவதனினி, மந்தாகினி, மதுனி, மந்திரவாதினி, காதலினி, காரிகேனி, காவியம் நீ, மோகினி, மோகனம் நீ, மோனம் நீ, உடல் நீ, உயிர் நீ, உயிர்மை நீ, தேவதாருணி, தேவதை நீ, தேன் அமுது நீ, கனிச்சுனை நீ, கவிதை நீ, கருணை நீ, ஆவை நீ, ஆனம் நீ, ஆகம் நீ, பாரதி நீ, பசியும் நீ, பரிவும் நீ, பந்தமும் நீ, சொந்தமும் நீ, சொர்க்கம் நீ, சொத்தும் நீ, நாயகி நீ, நாவரசி நீ, நான் உள்ளே நீ, முதலும் நீ, முடிவும் நீ, முற்றிலும் நீ, என்னுள்ளே மூச்சாய் இருப்பவள் நீ, திசுக்களுக்குள் நிறைந்திருப்பவள் நீ, இதய துடிப்பாய் இயங்குபவள் நீ, மனதினுள் மறைந்து மகிழ்விப்பவள் நீ, ஆசிகள் வழியே சுவாசிப்பவள் நீ, உன்னுள்ளே வாழும் எனக்கு வரம் தானி, மரணம் வரை நின் புகழ் பாட அனுமதி நீ அப்படின்னு முடிக்கிறேன். ஏன்னா மரணம் வரைக்கும் புகழ் பாடினா மட்டுமே போதும். ஏன்னா இதுக்கு ஒரு சின்ன சம்பவம் இருக்கு. அதாவது காளமேக புலவர் என்ன செய்கிறார், தன்னுடைய ஒரு தாசி வீட்டுல போய் உட்காந்துருக்காரு. அந்த அரசன் கேட்கிறான், ஏயா நீ அரசவை புலவன், அவை புலவன், அரசவையிலேயே நீ புலவன், மிகப்பெரிய வசதி வாய்ப்புள்ள நீ எல்லாம் இருக்கலாம், ஒரு தாசி வீட்டுல போய் உட்காந்துருக்க அப்படின்னு சொல்றான். அவன் சொல்றான், நானும் அவளும் நேசிக்கிறோம், காதலிக்கிறோம், உன் முன்னால் அவள் வேற தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கா, அது அவள் தொழில், நான் உள்ளத்தை நேசிக்கிறேன், உடலே இல்லை அப்படிங்கிறான். அப்போ அந்த ஆழமான நேசம் இன்னைக்கெல்லாம் நிறைய உடல் சார்ந்த விஷயமா கற்புன்னு பாக்குற கட்டத்துல அங்க இலக்கிய காலத்திலேயே காளமேக புலவர் இரட்டுற மொழிதல்னு இரட்டையாக பேசக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்த இந்த புலவன் சொல்கிறான், நான் நேசிப்பவள் உள்ளத்தை நேசிக்கிறேன், உடலை அல்ல. உடல் அழியக்கூடியது, உள்ளம் அப்படி இல்லை, உள்ளத்தால் நேசிப்பதுதான் காதல் சொல்றான். இன்னொன்னு, இந்த ஆழ்மகிங்கிற பேரு தவிர இந்த புத்தகத்துல மட்டுமே 120 பேர் புதிய பெயர்களை சூட்டி இருக்கிறேன். அந்த காதலியினுடைய பேருக்காக புதிய ஒரு பெண்ணுக்கு புதிய சொற்களை அமைத்திருக்கிறேன். ஆழ்முகி, ஆணவினா ஆணுக்கு இணையானவள் ஒரு பொருள். ஆழ்முகின்னு ஆழத்திலிருந்து முகிழ்த்தவள், என்னுள் முகிழ்த்தவள் அர்த்தம். அப்படிங்கிற அர்த்தத்துல எவரும் அறியா என்னவளை ஏற்றி போற்ற ஒரு பெயர், யாமறிந்த மொழிகளில் அலைந்த போது அகப்படவே இல்லை, அருந்தமலை தவிர. அவள் பேரழகி, குறும்புக்காரி,
இறைவி குட்டிமாவாகிய போதிலும் நான் மட்டும் அழைக்க ஒரு சுந்தர பெயர் கண்டறிந்தேன், ஆழ்முகி. ஆழ்முகி என்னுள் ஆழ்ந்தது எப்போது? ஆராய்ந்தவாறே ஆழ் துயிலில் ஆழ்ந்திருந்த வேளை படைப்பு கடவுள் ஆன்மா ஒன்றை கலகளில் தந்தே படை என்றான் கவி படைப்பதா. அலையில் பிறந்த நுரையை ஆர்மேகத்தில் தோய்த்து கூந்தல் செய்தேன். வான் வெட்டி வீழ்த்திய மின்னலை இருளில் கலந்து உருவம் வளர்த்தேன். வலம்புரி சங்கு எடுத்து வளைந்த சென் நாசியோடு அழகிய மூக்கு எடுத்தேன். செவ்வானம் செதுக்கி அதரங்கள் அமைத்தேன். பாரிஜாத மலரை பதமாய் பக்குவப்படுத்தி செவிகளாக்கினேன். அனைத்தும் இணைத்து சந்தனத்தில் அழுத்தி அந்தர்வ காந்த முகமாக்கினேன். தடாகத்தில் மிதக்கும் நீரை என் குழலில் குழைத்து அன்பு ரசம் பூசிய கண்ணாடி தொண்டை உருவாக்கினேன். அடுத்தடுத்த அவயங்கள் ரகசியமாய் அந்தரங்க அறையினுள் தயாரித்து பொருத்தி அவள் இதழ்கள் திறந்து ஆன்மா ஊதினேன். தேவதையாகிய ஆழ்முகி ஆனந்த புன்னகை ஏந்தி உடல் ஏற்று என் உயிரானால் நான் அவளானேன். அதனாலே ஆழ்முகைக்குள் ஆழ்ந்தே இருக்கிறேன், அறுபொழுதும் அவளாக. தொடர்ந்து இணைந்திருப்போம் ஆழ்முகி ஆழ்வோடு. அடுத்தடுத்த பிரிவுகளில் பகுதிகளில் சந்திப்போம். வணக்கம். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.